ஸோ ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த ஒரு கேமை பார்த்தீங்கன்னா விளையாட போகிறோம். இந்த கேமோட நேம் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் தீஃப். இதில் வந்து கேட்பாங்க ஃபஸ்ட்டு இந்த கேமை நம்ம இன்ஸ்டால் பண்ணி உள்ளே போகும்போது தமிழ், இங்கிலீஷ், அப்புறம் ஹிந்தி இருக்கும். எந்த லாங்குவேஜ் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது என்ன சொல்கிறது, தமிழ் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கேம் உருவாக்குனவங்க பார்த்தீங்கன்னா கேம் எக்ஸ்பர்ட் மிஸ்டர் கிரியேட்டிவ் வ்ளாக் தமிழ்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது. ஸோ அவங்க தான் உருவாக்குறாங்க. தேங்க்யூ ப்ரோ. ஸோ வாங்க இந்த கேமை எப்படி இருக்க விளையாண்டு பார்க்கலாம். தொடங்குன்னு போட்டிருக்கு. ஓகே, இந்த கேமில் அப்படியே சேம் ஜிடிஎஃப்ஐ தான். இது பாருங்கள், மாஸ்டர் பண்டில். திஸ் பேக் அன்லாக்ஸ் ஆல் த ப்ரீமியம் ஐட்டம்ஸ் இன் த கேம். ஓகே, இப்போ வந்து இந்த கேமில் பார்த்திங்கன்னா நம்ம மிஷின்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஆல் தி மிஷின்ஸ் இல்லை, இந்த குறிப்பிட்ட மிஷின் மட்டும் பண்ண போகிறோம். இது என்ன மிஷின்னு வாங்க பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட் நம்ம சீட் கோட் போடலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சூப்பர் பைக் கிடச்சிரும். இந்த பைக்கில் உட்காந்து நம்ம போகிறோம். இந்த கேமில் வந்து சேம் ஜிடிஎஃப் மாதிரியாக இருக்கும். இப்போது நம்ம பைக்கில் வந்து கீழே இறங்கி இப்போ நம்ம கேர்ள் கேரக்டர்னா இந்த பிளேயர் ஸ்விட்ச்னு ஒன்று இருக்கும். அதாவதுனா கேர்ள் பிளேயராக மாறிடுவோம் நம்ம. இப்போ திரும்ப பிளேயர் ஸ்விட்ச் போட்டோமா பாய் கேரக்டராக மாறிடுவோம். உங்களுக்கு வெப்பன்ஸ் வாங்கணுன்னா இதுக்குள்ளே போய் இருங்க. ஓகே, வெப்பன்ஸ்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணால் நான் இந்த வெப்பன் பார்த்திங்கன்னா வாங்கியிருக்கேன். போக நான் எல்லா வெப்பன்ஸும் வாங்கிடுவேன். ஓகே, பாருங்கள், M16, 30 ரிவால்வர் எல்லாமே இருக்கும். பாருங்கள், ராக்கெட் லான்ச்சர் கூட இருக்குது. எல்லா வெப்பன்ஸும் நம்ம வாங்கலாம். நான் இந்த வெப்பன் மட்டும்தான் வாங்கியிருக்கேன். நிறையா காசு வந்துருச்சுன்னா நம்ம மிஷின்ஸ் பண்ண 10,000 வந்துகிட்டே இருக்கும். நான் அப்படி தான் $1,90,000 பார்த்திங்கன்னா நான் சேர்த்து வச்சுருக்கேன். ஸோ வாங்க நம்ம அந்த மிஷினை கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த மிஷின் பார்த்திங்கன்னா நான் விளாண்டு பார்த்தேன். ஆனால் இட்ஸ் டூ என்ன சொல்கிறது, இப்படி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஓகே, பைக் எடுத்துகிட்டு போகலாம். பார்த்திங்கன்னா இதில் நம்மளோட சீக்ரெட் வேர் ஹவுஸ் கூட இருக்குது. முட்டை சந்தில் பார்த்திங்கன்னா நம்ம பைக்கை விட்டு எடுத்துட்டோம். ஓகே, பாருங்கள், காந்தி தாத்தா ஃபோட்டோலாம் போட்டிருக்காங்க. ஃப்ரீடம் ஃபைட்டர் காந்தி தாத்தா ஃபோட்டோலாம். ஓகே, நம்ம வேர் ஹவுஸ்கிட்ட வந்தாச்சு. உங்களுக்கும் வேணும்னா இந்த மாஸ்டர் தீஃப் இந்த கேமை நீங்களும் ஏற்று பாருங்கள். சூப்பரான கேம் தான். என்னோடய ரிவ்யூ பார்த்தீங்கன்னா இந்த கேமுக்கு 9.5 out of 10 சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் நீங்கள் நம்ம பைக்கை நிறுத்திட்டு அங்கே போய் நம்ம நிற்கலாம். ஓகே, எஸ் காய்ஸ், அங்கே நின்றுட்டோம். இந்த ப்ளூ மார்க் போயிடும். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே, இப்படி தான் நெக்ஸ்ட்டு அவங்களே சொல்லுவாங்க என்னென்ன பண்ணணுன்னு. இப்போ என்ன இங்கே எழுதியிருக்குல்ல, பிக்கப் த சைலண்ட் கன். ஸோ நம்ம அதை பிக் பண்ணிடலாம். ஓகே, இந்த கை மாதிரி ஒரு சிம்பிள் வந்திருக்கும் புதுசாக, இந்த கன்னை எடுக்கிறது மாதிரி. அது கீழேயே இந்த பிக்கப் போட்டிங்கன்னா நம்மளுக்கு ஒரு சைலண்ட் கன் கிடச்சிரும். பாருங்கள், இதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது. நம்மளை மனத்தையே ஒருத்தங்க இருக்கான், ஆனால் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை அவனும் பண்ணுவான். ஓகே, அவனையும் நம்ம வண்டியில் ஏற்றிட்டு வாங்க போகலாம். இந்த காரோட பேர் தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். யார் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்குறேன். ஓகே, இந்த கார் எடுத்துகிட்டு போகலாம். ஸ்பீடோ அவ்வளோ ஸ்பீடு. ஓகே, பாருங்கள், என்னாலே கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்போ வந்து இந்த கேம் ஸ்டார்ட் பண்ணும் போதே சொல்லுவாங்க, இந்த கேமில் ஆக்சுவலி நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த கேர்ள் கேரக்டரும் பாய் கேரக்டரும் பேசுவாங்க ரெண்டு பேரும்.
இப்போ என்ன இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா கொள்ளைக்காரங்க, திருடர்கள். இவங்க என்ன சொல்கிறது, இவன் ரொம்ப புவர். இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போது ரிச்சாக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ போய் நம்ம எலிமினேட் ஆல் த காட்ஸ் இன்சைட் தி ஸ்டேடியம். இப்போ நம்ம போகலாம். பாருங்கள், அவுட் சைட் கிரிக்கெட் ஸ்டேடியம். ஆக்சுவலி இந்த வில்லேஜ் பேர் ஆரா சிட்டி, ஆரா வில்லேஜ். இதில் ட்ரெயின் கூட இருக்கும். ஓகே, நம்ம ஷூட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இந்த பிஸ்டல் எப்படி ஷூட் பண்ணு பாருங்க. யாரும் கேட்கல. நெக்ஸ்ட் நம்மளோட கன் எடுக்கலாம். பாருங்கள், இது கொஞ்சம் சீக்கிரமாக கொள்ளுறோம். கொஞ்சம் முன்னாடி போய் தெரியாமல் சுட்டுட்டா போதும். இவனை ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த கேமு. ஓகே, முன்னாடி போகலாம். இந்த பவுண்ட்ரி தாண்டாமல் இவங்களையும் சுட்டு தள்ளிடணும். ஓகே, மஸ்துட்டோம். நெக்ஸ்ட்டு முன்னாடி போயிடலாம். அன்லாக் த லூட் வேன். இந்த லூட் வேன் நம்ம திறக்கணும். முதல்ல திறந்த உடனே என்ன சொல்கிறாங்கன்னா, ஸ்விட்ச் த கேரக்டர் இன்டு பிரியா. இந்த கேர்ள் கேரக்டர் நேம் பார்த்தீங்கன்னா பிரியா, இவன் பேர் பார்த்தீங்கன்னா ரங்கா. இப்போ நம்ம ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். ஸ்விட்ச் பண்ணோடனே ஆர்மி கார்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு நம்மளை ஷூட் பண்ணிட்டுருக்காங்க. இப்போ நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம். ஓகே, ஒளிஞ்சாச்சு. இப்போ ஒளிஞ்சிட்டே நம்ம அடிக்கலாம். ஓ ஷிட், ஷூட் பண்ணுறாங்க, தெரிஞ்சிச்சு போல. யாரை ஷூட் பண்ணுறா? ஐயோ, இங்கே ஒருத்தன் ஷூட் பண்ணுறாங்க. ஐயோ, உள்ளோட இனிமேல் யாரா வர போகிறீங்க? ஓகே, முதல்ல முடிக்கலாம். நெக்ஸ்ட் முடிச்சாச்சு. அங்கே ஒரு சோல்ஜர் இருக்கா, முடிச்சிடலாம். எவ்வளோ ஆர்மி கார்ட்ஸ் பாருங்கள் அவள் கிரிக்கெட் ஸ்டேடியமுக்கு. இப்போது எல்லாத்தையும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த கப்பு கிட்ட போய் நிற்கணும். ஓகே, பாருங்கள் எப்படி இருக்குன்னு. போன உடனே எஸ்கேப் த போலீஸ். ஐயோ, ஓட்ராடி போலீஸ் எங்கே? போலீஸ் எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. ஓ ஷிட், இப்போ என்ன பண்ணணும்? ஓ ஷிட், நம்மளோட ஹைஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபெயில் ஆயிடுச்சு காய்ஸ். ஓகே, இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இம்பாசிபிள்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னால் இது முடிக்க முடியல. பட் உங்களால் முடிக்க முடியும்னு நான் நினைக்கிறேன். இந்த கேமை இன்ஸ்டால் பண்ணுங்கள், போய் விளாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் காய்ஸ்.